ஹலோ கைஸ். பெங்களூரில் 6 வயதான ஒரு சிறுமி ரொம்ப கொடூரமாக கற்பழித்து கொலை பண்ணப்படுறாங்க. போலீஸ்காரங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அந்த கொலைகாரனை பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த கொலைகாரர் சொல்கிறான், நான் அந்த மாதிரி பண்ணதுக்கு உண்டான முக்கியமான காரணமே அந்த அம்மாவுடைய வாயிலேருந்து, அந்த சிறுமுடிய அம்மாவுடைய வாயிலேருந்து வந்த அந்த ஒரு வார்த்தை தான், அதான் என்னை ட்ரிகர் பண்ணுச்சு, அதனால தான் நான் இதை பண்ணேன் அப்படி சொல்கிறான். வார்த்தை எவ்வளோ மோசமானது. பேசலாம், பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் 2 பேருமே தைரியமாக பேசலாம். ஆனால் வாயிலேருந்து வெளியே வரக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பேசணும். ஏன்னா கூர்மையான பாலை விடவும் கத்தியை விடவும் வாயிலேருந்து வர வார்த்தைக்கு சக்தி அதிகம்னு கேள்விப்பட்டிருப்போம். அது இந்த கேஸில் உண்மையாகவே நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கிரைம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கர்நாடகாவுடைய தலைநகர் பெங்களூர்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது. அங்கே நிறைய ஐடி கம்பெனி இருக்கும். அங்கே வேலை பார்த்தாலே சேலரி அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பணக்காரங்க மட்டும்தான் அதிகமாக சம்பாதிச்சா மட்டும்தான் அங்கே வாழ முடியும். அதனால் அது ஒரு பணக்கார சிட்டி அப்படின்ற நமக்கு ஒரு இல்யூஷன் வந்து இருக்குது. ஆனால் அதே பெங்களூரில் தான் நிறைய ஏழை மக்களும் இருக்காங்க. ரோட்டோரமாக கடை போட்டிருக்கவங்க, சின்ன சின்ன வேலை பார்க்குறவங்க, வீட்டு வேலை பார்க்குறவங்க, சாலைகளை சுத்தம் பண்ணுறவங்கன்னு ஏகப்பட்ட பேர் வந்துருக்காங்க. பெங்களூர் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சிட்டினா அது ஒயிட்ஃபீல்டு, ஒரு மிகப்பெரிய ஏரியா. அந்த ஒயிட்ஃபீல்டு பக்கத்துலேயே நல்லூரஹள்ளி ஒரு சின்ன ஏரியா வந்துருக்கு. அந்த ஏரியாவில் ஏழை மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு எல்லாமே நம்ம சின்ன சின்ன வீடு, ஓட்டு வீடு, தகர வீடு அப்படின்னு சின்ன சின்ன வீடு எல்லாமே நிறையா வந்துருக்கு. அந்த ஏரியாவில் லீலா நாராயணன் அப்படின்ற ஒரு தம்பதி வந்திருக்காங்க. இவங்களுக்கு 6 வயசில் ஒரு மகளும் 3 வயசில் ஒரு சின்ன பையனும் வந்திருக்காங்க. இந்த லீலா நாராயணன் அவங்க 2 பேரும் பண்ணுற வேலை என்னென்னு பார்த்தோன்னா, ரோட்டோரத்தில் குப்பை எடுப்பாங்க இல்லையா, அந்த குப்பை எடுக்கிற வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே காலையில் 3 மணி 3:30 மணிக்கெலாம் பார்த்தோன்னா ரோட்டில் போயிட்டு என்னென்ன குப்பைலாம் கிடக்கு அப்படின்னு பார்த்துட்டு சும்மா அவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரியில் அந்த குப்பையெல்லாம் போட்டு அதுக்குண்டான காசை வந்து அவங்க வாங்கிப்பாங்க. இந்த குப்பை எடுக்கிற தொழிலை தான் அவங்க பார்த்துருக்காங்க. தினமும் காலையில் போகும்போது தான் பையன் பொண்ணு 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி சாயந்தரம் ஆகட்டும் நைட் ஆகட்டும் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி உங்கள் வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி இவங்க இருக்க வீடு பார்த்தோன்னா ஒரு சின்ன வீடு, 10க்கு 10 கூட கிடையாது. அந்த மாதிரி என்ன ஒரு சின்ன வீட்டில் இருக்காங்க. அது ஒரு ஓட்டு வீடு. பக்கத்தில் இருக்க வீடுகளும் அதே மாதிரி தான் இருக்குது. இவங்க வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அப்படிக்கல கடந்த ஜனவரி 4, 2026 வீட்டில் இருக்க 6 வயசான அந்த சின்ன பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை, காய்ச்சல், வீட்டில் இருக்காங்க. அப்போது லீலா நாராயணன் அவங்களுடைய 3 வயதான மகன். ஏன்னா அந்த பையன் வீட்டில் விட்டு போக முடியாது, அந்த சின்ன பொண்ணால் பார்த்துக்க முடியாது. அதனால் அவங்க எங்கே போனாலும் தூக்கி தான் போவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தோன்னா அன்றைக்கும் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இவங்க 3 பேர் மட்டுமே குப்பை எடுக்கிறதுக்காண்டி வெளியே போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி தான் பொண்ணுக்கு வீட்டில் சாப்பாடெல்லாம் மாக்கி வச்சுட்டு, நாங்கள் போயிட்டு வரோம்மா, நீ வீட்டில் பார்த்து பத்திரமா இரு அப்படி சொல்லிவிட்டு இவங்க 3 பேருமே குப்பை எடுக்கிறதுக்காண்டி வெளியே போகிறாங்க. அப்படி போனவங்க திரும்ப நைட் ஒரு 9:30 மணி போல் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது வீட்டில் 6 வயசான அந்த மகளை காணோம். வீடு திறந்தே இருக்குது. உள்ள மகளை காணோம். பக்கத்தில் வேறு எங்கேயாவது விளையாட போயிருப்பாங்களா, எங்கேயாவது தெரிஞ்ச இடத்துக்கு போயிருப்பாங்களான்னு போய் பார்க்கும்போது எங்கேயுமே காணோம். கடையில் கேட்டு பார்க்குறாங்க, தெரியல. பக்கத்தில் இருக்க வீட்டில் கேட்டு பார்க்குறாங்க, தெரியல. ஸோ எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்கல. அதனால் லீலா நாராயணன் 2 பேரும் பயந்து போகிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒயிட்ஃபீல்டு பகுதியில் இருக்க போலீஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்கள் மகளை காணோம் அப்படின்னு நைட்டு 12 மணி போல் கேஸ் வந்து பதிவு பண்ணுறாங்க. அதை கேட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்களும் உடனே அந்த கேஸை என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் 2 கான்ஸ்டபிள் அங்கேருந்து கிளம்பி வந்து இந்த சின்ன பொண்ணுடைய வீடு எங்கே இருக்கோ அங்கே ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க வீட்டில் அவங்களும் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸுடைய ஆங்கிலேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு அவங்க ஃபுல்லாக அங்கெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது அதே நல்லூரஹள்ளி பகுதியில் ஒரு காளியம்மன் கோயில் வந்து இருக்குது. அந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு சாக்கடை இருக்குது, நிறைய முட்புதர்களும் இருக்குது. அதே மாதிரி ஆள் நடமாட்டம் அங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த பக்கம் போய் தேடி பார்க்கணும் அப்படின்ற ஆங்கிலோட என்ன பண்ணுறாங்க, போலீஸ் அங்கிட்டு போய் தேடி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த காளியம்மன் கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்ரைனேஜ் வந்து போயிட்டுருக்கு. அந்த ட்ரைனேஜில் 6 வயசான காணாமல் போன இந்த சிறுமி பிணமாக கிடக்காங்க, சாக்கடைக்குள்ளே கிடக்காங்க. போலீஸ்காரங்க அந்த பொண்ணை பார்க்குறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நல்லா தெரியுது. உடனே மற்ற போலீஸ்காரங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபாரன்சிக் டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதே சமயத்தில் அந்த சின்ன பொண்ணுடைய பேரண்ட்ஸுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சு போகுது. அவங்களும் அங்கே போய் தான் பொண்ணுடைய பாடி பார்த்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க அந்த பாடி பக்கத்தில் பேரண்ட்ஸை போக விடலை, கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. இதுக்கடையிலே பார்த்தோன்னா ஃபாரன்சிக் டீமு மற்ற போலீஸ்காரங்க எல்லாமே அங்கே வந்துடுறாங்க. அந்த சிறுமுடைய பாடியை அப்போ தான் சாக்கடைக்குள்ளேருந்து மேலே எடுக்கிறாங்க. பார்க்கும்போது அவங்க போட்டிருக்க ஆடைகள் கிழிஞ்சிருக்கு, அங்கங்கே ரத்தமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கழுத்தில் மார்க்கிங் இருக்குது. கழுத்தை யாரோ ஃபுல்லாக நெரிச்ச மாதிரி ஃபுல்லாக செவந்து போயிருக்கு, அந்தளவுக்கு மார்க்கிங் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது அந்த சின்ன பொண்ணை கழுத்து நெரிச்சு யாரோ கொண்டிருப்பாங்க அப்படின்னு போலீஸ்க்கே அங்கேயே நல்லா தெரிஞ்சு போகுது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மூக்கு அதே மாதிரி பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு, அதுலேருந்தும் ரத்தம் அந்த மாதிரி இருக்குது. அவங்களுடைய தலைமுடியை இங்கேக்குள்ளே கொஞ்சம் பிச்சிருக்காங்க.
பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. ரொம்ப கொடூரமாக யாரோ வேணும்னு பகை வச்சு கொண்ட மாதிரி இருக்குது. போலீஸ் அந்த பாடியை மீட்டு உடனே அடவசி பண்ண அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டு போகிறாங்க. அதே சமயத்தில் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க ஆட்கள் எல்லாத்துக்கிட்டையுமே என்கொயரியை அதிகமாக்குறாங்க. பக்கத்தில் வேறு எங்கேயாவது ரோட்டோரத்தில் கேமரா எதாவது இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க இருக்க ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ஏரியா. அங்கே கேமரா எதுவுமே ரொம்ப கிடையாது. ஸோ அதனால் கேமராவில் எதுவும் மாட்டலை. அங்கே இருக்க ஆட்கள்கிட்ட எவ்வளோ கேட்டாலும் அவங்களுக்கும் எதுவும் தெரியலை. இது மட்டும் இல்லாமல் இந்த சிறுமியுடைய வீட்டுக்கு பின்பக்கமாக போனோன்னா காளியம்மன் கோயிலுடைய பின்பக்கமாக இந்த சிறுமியுடைய பாடி வந்து எங்கே கிடந்துச்சோ அங்கே போய் சேர்ந்துடலாம். அந்த வழி ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, வீடு எதுவுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும் அப்படின்னு போலீஸ்க்கு அங்கேவே நல்லா தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் போலீஸ்காரங்க என்கொயரி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணல. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாளே ஜனவரி 5 சாயந்தரம் ஒரு 6 மணி போல் பார்த்தோம்னா அந்த சிறுமியுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டில் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிறுமியை நார்மலாக வந்து கொலை பண்ணலை, அவங்கள நாசம் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுமியுடைய வயிற்றில் சுமார் 4 கிராம் அளவுள்ள ஆணுடைய விந்தணுக்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு அந்த விந்தணுக்களை கூட டாக்டர்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க உடம்புல எந்த ஒரு கைரேகை வந்து கிடையாது. ஏன்னா அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டு கடந்தது சாக்கடைக்குள்ளே, அதனால ரேகை எதுவுமே கிடைக்கல அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த வீட்டு பக்கத்தில் என்கொயரி பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தேகப்படும்படியான எந்த ஒரு அக்கிஷ்டும் வந்து கிடைக்கல. அப்போ தான் லீலா ஒன்று கவனிக்கிறாங்க. இந்த லீலாவோட வீட்டு பக்கத்து வீட்டிலே பார்த்தோன்னா அதுவும் ஒரு சின்ன ஓட்டு வீடு தான். அங்கே யூசுஃப் கான்ன்ற 35 வயசான ஒரு நபர் வந்து இருந்தார். அவன் பீகாரை சேர்ந்தவன். அவனை ஆளையே காணாம். இந்த சிறுமி எப்போ காணா போனாங்களோ, எப்போ இருந்து கொலை செய்யப்பட்டாங்களோ அப்போலேருந்தே அவனை பார்க்கவே இல்லை இந்த லீலா. ஸோ அவன் மேலே லீலாவுக்கு சந்தேகம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இடையில் சில பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ போலீஸ்கிட்ட அவங்க போயிட்டு இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் யூசுஃப் கான்ன்ற ஒருத்தர் இருந்தான், அவனுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது, நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு எப்போ இருந்து காணா போனாங்களோ அப்போலேருந்து அந்த யூசுஃப் கானை காணாம், அவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் அவனை தேடி பாருங்கள் அப்படின்னு போலீஸ்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்க உடனே இது யூசுஃப் கான் யார், அவன் எங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு என்கொயரி பண்ணி டேரெக்டாக யூசுஃப் கான் வேலை பார்க்குற ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது, அந்த கடைக்கே வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி யூசுஃப் கானுடைய அம்மா வந்து பீகாரில் இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவன் உடனே கிளம்பி போயிட்டான், எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படின்னு அந்த கடையில் இருக்க ஓனர் வந்து சொல்கிறாரு. அதை கேட்ட போலீஸ்காரங்க உடனே இந்த யூசுஃப் கானுடைய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டு வாங்கி அவன் நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கால் பண்ணால் ஃபோன் வந்து ஆஃபில் இருக்குது. அதை போலீஸ் சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது. ஏன்னா இந்த சிறுமி என்னை கொலை செய்யப்பட்டாங்களோ அன்னைக்கு தான் அவனும் காணாமல் போயிருக்கான், ஊருக்கு போயிருக்கான். ஸோ கண்டிப்பாக இதில் அவனுக்கு சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அவனை தேடி போக முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, இந்த யூசுஃப் கானுடைய வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே அவள் யூஸ் பண்ண பொருட்களாக இருக்கும் இல்லையா, அவள் யூஸ் பண்ண சீப்பு, அது மட்டும் இல்லாமல் சோப்பு, அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்துருக்கும், அவன் டச் பண்ண நிறைய பொருட்கள் வந்துருக்கும். அந்த சாம்பிள் எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் டீமை அந்த வீட்டுக்கே வர வச்சு கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சிறுமுடைய வயிற்றில் இருந்த விந்தணுக்கள் ஒரு சாம்பிள் வந்துருக்கு. அந்த சாம்பிளோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். இவங்களுக்கு இப்போ தெரிஞ்ச ஒரே சஸ்பெக்ட் யாருன்னா இந்த யூசுஃப் கான் தான். ஸோ அவன் வீட்டுக்கே போயிட்டு அந்த சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த சாம்பிளை லேபுக்கு அனுப்பி வச்சு இந்த சாம்பிளை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், மேட்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தாமல் என்ன பண்ணுறாங்க, இந்த யூசுஃப் கானுடைய அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு வாங்கி டேரெக்டாக அவனுடைய வீட்டுக்கு பீகாருக்கே வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும்போது வீட்டில் இந்த யூசுஃப் கான் இல்லை, ஆனால் அவங்க அம்மா இருக்காங்க. அவன் சொன்ன மாதிரியே அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, இன்றைக்கும் நாளைக்கும் போய் சேர மாதிரி ரொம்ப இதாக வந்திருக்காங்க. வீட்டில் கேட்கும்போது இந்த மாதிரி அவன் வெளியே போயிருக்கான்ப்பா அப்படின்னு வீட்டில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த யூசுஃப் கான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு போலீஸ்காரங்க நம்புகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோன்னா போலீஸ்காரங்க அந்த வீட்டில் இருக்கும்போதே அவங்களுக்கு இந்த ஃபாரன்சிக் லேபில் இருந்து ஒரு கால் வந்து போகுது. என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் கொடுத்த இந்த சாம்பிளும் இந்த விந்தணுவில் இந்த சாம்பிளும் வந்து மேட்ச் ஆகுது, அவன் தான் குற்றவாளி, அவன் தான் அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ போலீஸ்க்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அவன் தான் குற்றவாளின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போது யூசுஃப் கான் வீட்டில் வருவான்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தா வரவே இல்லை. என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா அதே வீட்டில் இருக்க இன்னொரு ஆள் வந்து யூசுஃப் கானுக்கு இந்த மாதிரி ஒன்று தேடி போலீஸ் வந்திருக்காங்கடா, நீ உடனே கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இது யூசுஃப் கான் வந்து சுதாரிச்சிட்டான். ஏன்னா தேடி இங்கே வரைக்கும் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஆனால் அவங்க முன்னாடி தெரியாது, இந்த மாதிரி என்கொயரி பண்ணதான் வந்திருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அவன் அந்த மாதிரி சொன்ன உடனே சுதாரிச்சிட்டான். நம்ம பண்ணதெல்லாம் தெரிஞ்சு போச்சு போல இருக்குது, நம்மளை கைது பண்ணதான் வந்திருக்காங்கன்னு அவன் என்ன பண்ணுறான், அலர்ட் ஆகிட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறான். அதுவும் எப்படின்னு பார்த்தோன்னா ட்ரெயினில்.
என்ன ஏதுன்னு பார்க்காம எந்த ஊருன்னு பார்க்காம நம்ம உடனே எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு டேரெக்டாக ரயில்வே ஜங்ஷன் வந்து போகிறான். அங்கே ஆன்கோயிங்கில் ரயில் எந்த ரயில் வந்து முதல்ல கிளம்புதோ அந்த ரயிலில் ஏறணும் அப்படின்னு அவன் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஒரு ரயில் போகுது, அந்த ரயிலில் ஏறுறான். அந்த ரயிலும் பார்த்தோன்னா கிளம்பி போக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அங்கே இருக்க போலீஸ்காரங்களும் உஷாராகிறாங்க. அவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்ம இங்கே வந்த விஷயம் வந்து அவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவன் கண்டிப்பாக வீட்டுக்கு வர மாட்டான், எஸ்கேப் ஆகி போயிருப்பான். ஸோ அவனை தேடணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, பெங்களூரில் இருக்க சைபர் கிரைம் போலீஸ்க்கு அவனுடைய நம்பரை கொடுத்து ட்ராக் பண்ண சொல்கிறாங்க. அவன் இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கா, எங்கே போயிட்டுருக்கான்னு அந்த நம்பரை வந்து ட்ராக் பண்ண சொல்கிறாங்க. பார்த்தோன்னா இந்த ட்ராக் பண்ணும்போது அவன் வெளியே போயிட்டு இருந்தவன் சடனாக வந்து ரயில்வே ஜங்ஷன் போனதும் அங்கேருந்து ஒரு ரயில் ஏறி போயிட்டுருக்கதும் வந்து போலீஸ்காரங்க ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. ஆன் த வேல ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. அதை அங்கே இருக்க போலீஸ்காரங்களுக்கும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ போலீஸும் உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க போனது ஒரு காரில் தான். அந்த போலீஸ் ஜீப் எடுத்துகிட்டு சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்கோ அந்த ட்ரெயினை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து அடுத்த ஸ்டேஷன் வந்து கடாக் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் வந்து வருது. அதை போலீஸ்காரங்க முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜங்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போய் ரீச் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜங்ஷனில் இருக்க சிஆர்பிஎஃப் போலீஸ் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி இந்த யூசுஃப் கானுடைய ஃபோட்டோவையும் அவங்களுக்கு அனுப்பி வச்சு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரெயின் கடாக் ஜங்ஷன் வந்த உடனே சுமார் 20க்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்க அந்த ட்ரெயின் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஜென்ரல், ஸ்லீப்பர் அந்த ரெண்டுலையுமே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த யூசுஃப் கான் ட்ரெயினுக்குள்ளே ஜென்ரல் பெட்டியில் இருக்கான். போலீஸ்காரங்க அவனை சுற்றி வளைச்சு அங்கேயே வச்சு அவனை கைது பண்ணுறாங்க. டேரெக்டாக திரும்ப பெங்களூருக்கு அவங்க ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வச்சு அவனை அவங்க ஸ்டேயில் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவனும் மறுக்கலை, உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். எதனால் பண்ண, ஏன் பண்ண, எப்படி பண்ணேன்னு அந்த காரணம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, யூசுஃப் கான், லீலா இவங்க 2 பேர்த்துடைய வீடு வந்து பக்கத்தில் ஒட்டின மாதிரி இருக்குது. பொதுவாக வந்து வீட்டு வாசல் அது எல்லாமே ரொம்ப காமனாக தான் இருக்குது. இந்த லீலா நாராயணன் அந்த தம்பதி குப்பை பெருக்கி அதை போட்டு சம்பாதிக்கிற வேலை பார்க்குறாங்க அப்படி சொல்லியிருந்தேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி கொண்டு வர அந்த குப்பை எல்லாத்தையுமே தான் வீட்டு வாசலையும் சரி, இந்த யூசுஃப் கானுடைய வீட்டு வாசலையும் மறைக்கிற மாதிரி வந்து வைக்கிறாங்க. அதுலேருந்து நிறையா ஸ்மெல்லும் வந்துட்டுருக்கு. அதே இதுவுமே யூசுஃப் கானுக்கு பிடிக்கல, அந்த குப்பையெல்லாம் எடுன்னு. அதனால் அவங்க 2 பேருக்கு இடையில், அந்த 2 குடும்பத்துக்கு இடையில் அதிகமாக பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. நாராயணன், யூசுஃப் கான் அவங்க 2 பேருமே அடித்து கூட சண்டை போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு சண்டை பெருசாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு முன்னாடி பொதுவான ஒரு தண்ணி குழா இருக்குது. காலையில் ஒரு 1 ஹவர் மட்டும்தான் தண்ணி வரும். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 1 ஹவர். அந்த 1 ஹவரில் தண்ணி பிடிக்கிறதுல கூட யூசுஃப் கான், லீலா தம்பதி அவங்க 2 பேருக்கு இடையில் பிரச்சனை உண்டாகிட்டு இருக்கு. அப்போ தான் பார்த்தோன்னா லீலா இந்த யூசுஃப் கானை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த யூசுஃப் கானுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அவருக்கு ஒரு மனைவி கூட இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க யூசுஃப் கானை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய குடும்ப பிரச்சனை, சொந்த பிரச்சனை. ஆனால் இந்த லீலா என்ன பண்ணுறாங்க, அதை இழுத்து இந்த யூசுஃப் கானை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாகவே குப்பை வைக்கிறது, தண்ணி பிடிக்கிறது அந்த பிரச்சனையில் ரொம்ப ஓவராக வந்து சண்டை போடுறாங்க. இந்த லீலாவுக்கு வாய் கூட ரொம்ப அதிகம். பொதுவாக பெண்கள் வாய் பேசக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஆனால் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசணும். லீலா என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே கீழ்த்தனமாக இறங்கி போயிட்டு யூசுஃப் கானை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோன்னா அடிக்கடி அவரை பார்த்து, நீ வந்து ஆம்பளே கிடையாது, உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போயிட்டாடா, நீ வந்து ஆம்பளே கிடையாது, உனக்கு வந்து அது கிடையாது, ஆண்மே கிடையாது அப்படின்னு அந்த விதமாக வந்து யூசுஃப் கானை ரொம்ப கீழ்த்தனமாக தரக்குறைவாக வந்து பேசுகிறாங்க. யூசுஃப் கானும் அதெல்லாம் கேட்டுட்டு தன்னால் எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பொறுமையாக தான் இருக்கார். அப்படிங்கும்போது கடந்த ஜனவரி 1 வாக்கில் பார்த்தோன்னா லீலா நாராயணன் அந்த தம்பதி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அதிகமான குப்பையை, நாற்றம் அடிக்கக்கூடிய சில குப்பைகளை வந்து திரும்ப யூசுஃப் கானுடைய வீட்டு வாசல் முன்னாடி வந்து போடுறாங்க. அதனால் அவங்க 2 பேத்துக்கும் திரும்ப பிரச்சனை ஏற்படுது. அப்போ தான் பார்த்தோன்னா லீலா வார்த்தை வர்றாங்க, நீலாம் ஆம்பளே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக கீழ்த்தனமாக யூசுஃப் கானை பார்த்து திட்டுறாங்க. அந்த வார்த்தைகள் அதுக்கு முன்னாடி பல தடவை கேட்டிருக்காரு, அமைதியாக இருந்திருக்காரு. ஆனால் இப்போது ரொம்ப ஓவராக பேசின உடனே அவரால் அதை தாங்கிக்க முடியல. ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு, அது பர்சனல் தான் சொல்லப்போனால், அந்த வார்த்தைகளை தாங்கிக்க முடியாமல், நான் ஆம்பளை இல்லைன்னு சொல்கிறேன், என்ன ஆம்பளை இல்லைன்னு சொல்கிறியா, நான் ஆம்பளை தானே, நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போவே தன் மனசுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிடுறாரு. அந்த லீலா நாராயணன் அந்த தம்பதியை பழி வாங்க முடிவு பண்ணிடுறாரு. அதுக்குண்டான டைம் பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி தான் பார்த்தோன்னா கடந்த ஜனவரி 4 அன்னைக்கு பார்த்தோன்னா அந்த சின்ன பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அப்படின்னு அவங்கள வீட்டில் வச்சுட்டு இவங்க 3 பேரும் வந்து குப்பை பெருக்க போயிடுறாங்க. இப்போது சரியாக சாயந்தரம் ஒரு 7 மணி வாக்கில் பார்த்தோன்னா அந்த இடம் ஃபுல்லாமல் இருட்டிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே திரு லைட்டும் கம்மி, சிசிடிவி கேமராவும் கம்மி, ஆள் நடமாட்டமும் ரொம்ப அதிகமாக இருக்காது. இப்போ இந்த யூசுஃப் கானும் வீட்டில் தான் இருக்கான். என்ன பண்ணுறான், இதுதான் சரியான டைம், பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறான், டைரெக்டாக பக்கத்து வீட்டில் இருக்க இந்த சின்ன பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த சின்ன பொண்ணை அதே வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணால் கத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆட்களும் எப்போயாவது வந்து போவாங்க, தெரிஞ்சு போயிடும் மாட்டிப்போம் அப்படின்னு என்ன பண்ணுறான், அந்த சிறுமிகிட்ட பேசுகிற மாதிரி பேசி, இங்கே பாருமா உனக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, உங்கள் அம்மா வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் சொன்னாங்க, நம்ம 2 பேரும் மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணுகிட்ட பேசி அப்படியே பொறுமையாக
கைத்தாங்களை கூட்டிகிட்டு வந்து போகிறான். அதுவும் பார்த்தோன்னா டேரெக்டாக அந்த வீட்டு வாசல் வழியை நார்மலாக போகிற வழி இல்லாமல் வீட்டுக்கு பின்னாடி வேறு ஒரு பாதை வந்து இருக்குது. இந்த மாதிரி ஷார்ட்கட் இருக்குது, அந்த வழியாக போனால் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு பின்னாடி யாருமே இல்லாத இடம் வழியாக அந்த சின்ன பொண்ணை கைத்தாங்களை அப்படியே கூட்டிகிட்டு வந்து போகிறான். அந்த சிறுமியும் உடம்பு சரியில்லை, ஸோ மருத்துவமனைக்கு தான் போகிறோம் அப்படின்னு இவனை நம்பி வந்து கூடவே வந்து போகிறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போன உடனே சுற்றி முற்றி யாரும் இல்லை, ஒரு காடு மாதிரி இருக்குது, இருட்டு வர. அங்கே தான் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறான், அந்த சிறுமுடியை வாயெல்லாம் புற்றி வன்புணர்வு பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த சிறுமி தன்னால் எவ்வளோ தூரம் ரெசிஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், மூக்கு வாயெல்லாம் குத்தி அந்த சிறுமியை ரொம்ப வற்புணர்வு பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடித்து அங்கேயே வச்சு அந்த சிறுமியை நாசம் பண்ணுறான். வன்புணர்வு பண்ணி முடிச்சிடுறான். அவன் மனசுக்குள்ளே அப்போ கூட சந்தோஷப்படுறான். நான் ஆம்பளை இல்லைன்னு சொன்னான் இல்லையா, இப்போது நான் ஆம்பளைன்னு காமிச்சிட்டேன், இப்போ அவள் தெரிஞ்சுப்பா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறான். ஆனால் கூட இன்னொரு பயம் இருக்குது. இந்த சின்ன பொண்ணை அப்படியே விட்டா டேரெக்டாக போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாள். அதனால் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிப்போம், நம்மளை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்கன்னு அவனுக்குள்ளே பயம் உண்டாக ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறான், அந்த பயத்தாலேயே அந்த ஆல்ரெடி முகத்தில் மூக்கு பல்லெல்லாம் ரத்தம் வந்துட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் உடம்புலையும் சில இடத்துல கீரல் இருக்குது, வலியில் துடிச்சிட்ருக்காங்க. இப்படியே விட்டால் கண்டியாக மாட்டிப்போம் அப்படின்னு வலியில் துடிச்சிட்ருக்க அந்த பொண்ணுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, முடியல. கடைசியில் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறான். அப்படி கொலை பண்ண பிறகு பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஒரு ட்ரைனேஜ் வந்துருக்கு, கோயில் பின்னாடி ஒரு பெரிய ட்ரைனேஜ் வந்துருக்கு. அந்த சின்ன பிள்ளையை தூக்கி கொண்டு போய் ட்ரைனேஜ்குள்ளே போட்டுட்டு இவன் திரும்ப அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதுக்கடுத்தான் லீலா நாராயணன் அந்த தம்பதி வீட்டுக்கு வராங்க. தன் பொண்ணை காணன உடனே தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்களும் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. ஆக மொத்தமாக இந்த கொலையை எதுக்காண்டி பண்ண, ஏன் பண்ண அப்படின்ற அந்த உண்மையான காரணத்தை யூசுப் கான் சொல்லிட்டான். இந்த காரணத்தை லீலா கிட்ட கூப்பிட்டு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்காண்டி தான் சொல்கிறது, என்றைக்குமே பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ரொம்ப தைரியமாக இருக்கணும், தைரியமாக பேசணும். பேசுகிறதில் அதிகமாக பேசுகிறாங்க, வாய் வந்து ஓவராக பேசுகிற அப்படின்றத தப்பே வந்து கிடையாது, அதில் தப்பு சொல்லலை. ஆனால் ஒரு சண்டை நடக்கும்போது, ஒரு இடத்துல பேசும்போது என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோன்ற ஒரு நாவடக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நாவடக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கூர்மையான ஆயுதங்களை விட ஒரு சின்ன வார்த்தைக்கு பலம் அதிகம்னு சொல்லுவாங்க. இந்த லீலா விட்ட அந்த ஒரு வார்த்தை தான், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, நீ ஆம்பளை இல்லை அதனால தான் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போனா அப்படி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் யூசுப் கானை ட்ரிகர் பண்ணியிருக்கு. நான் ஆம்பளை நிரூபிக்க தான் இந்த லீலாவை பழிவாங்க தான் அவங்க மகளை, ஒரு அப்பாவி பொண்ணை வந்து அவன் அந்த மாதிரி நாசம் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதில் அவன் பண்ணது மட்டும் தான் தப்புன்னு கிடையாது, இந்த லீலா பண்ணதும் தப்பு தான். அவங்களும் வார்த்தை கொஞ்சம் பார்த்து விட்டுருக்கணும். என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் பேசி சால்வ் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். ஓகேங்களா? ஸோ இதனால் வெளியே எங்கேருந்து ஒரு சண்டை நடக்கும்போது, பேசும்போது, திட்டும்போது ஒரு நாவடக்கம், சொந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருதுன்னா கொஞ்சம் அடக்கமாக என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு நிதானமாக பேசுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பொறுமையாக பேசுங்க. ஓகேங்களா? ஸோ இதான். ஓகே, ஃபைனலாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த சம்பவத்தை பற்றின உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பை.